ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஎன்னோட கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதெல்லாம் என்னென்ன கட் ஆஃப்க்கு என்னென்ன மார்க் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் தான். இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு 10 to 5 மார்க் டிஃபர் ஆகலாம். இது ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இதை வச்சு நீங்கள் ஃபியூச்சர் பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு லோ மார்க் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்றதை நான் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, 7.5 ரிசர்வேஷன் என்னென்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 530 570 வரைக்கும் கட் ஆஃப் தேவைப்படும். பிசிக்கு 509 550 வரைக்கும். பிசிஎம் பார்த்தீங்கன்னா 504 550 வரைக்கும். எம்பிசிக்கு 496 540 வரைக்கும். எஸ்சிக்கு 441 480 வரைக்கும். எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 397 440. எஸ்டிக்கு பார்த்தா 402 465. இதுதான் கவர்மெண்ட்டோட கட் ஆஃப். இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் என்னென்ன மார்க்குன்னு பார்க்கலாம். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 497 535 வரைக்கும் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7 to 8 lakhs அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். உங்களுக்கு மொத்தமாக ஒரு 7 to 8 lakhsல ஃபீஸஸ் வரும் காலேஜ் பொறுத்து. பிசிக்கு பார்த்தா 478 to 505. பிசிஎம்க்கு 473 to 500. எம்பிசிக்கு 475 to 490 உங்களுக்கு மார்க் இருக்கணும். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 414 to 430 வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 368 to 390 வரைக்கும். எஸ்டிக்கு 374 to 400. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸோட கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸோட கட் ஆஃப். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 ரெசன் 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கான கட் ஆஃப் பார்க்கலாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 450 to 477 மார்க் வேணும். பிசிக்கு 423 450 வரைக்கும். பிசிஎம்க்கு 420 to 450 வரைக்கும் மார்க் தேவைப்படும். எம்பிசிக்கு 444 to 460. எஸ்சிக்கு 405 to 430. எஸ்சிக்கு 404 to 450. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 422 430 வரைக்கும் உங்களுக்கு மார்க் தேவைப்படும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எப்படி கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், இல்லை எப்படி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்டில் சீட் எடுக்கணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் ப்ளஸ் எல்லாத்தோட அப்டேட்டும் வரும். தேங்க்யூ.